உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். இது முக்கியமான வயசு இந்த 19 வயசு வரைக்கும். அதான் டீனேஜ்னு சொல்லுவாங்க, இளம் பருவம். ரொம்ப கவனமாக இருக்கணும். போதைப் பொருளுக்கு அடிமையாகக்கூடாது. யாராவது போதைப் பொருள் விற்றாங்கன்னா ஸ்கூல் காலேஜ் தான் டார்கெட் பண்ணுறாங்க. 2 வீலரில் வருவாங்க, அப்படி கொடுப்பாங்க, உங்களை பயன்படுத்த சொல்லுவாங்க. உங்கள் மூலமாக பிறருக்கு பரிவர்த்தனை பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கிடுவாங்க. அதனால் யார் பேச்சையும் கேட்கக்கூடாது. உங்கள் வேலை என்ன வேலை இப்போ இந்த வயசில் உங்களுக்கு நல்லா படிக்கணும். அது ஒன்று தான். நல்லா படிக்கணும், நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். தினமும் பேப்பர் படிக்கணும். எத்தனை பேர் பேப்பர் படிக்கிறீங்க? தினம் நியூஸ் பேப்பர் டெய்லி படிச்சிங்கன்னா கரண்ட் டூயிங்ஸ், அன்றாட நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும். அதான் ஐஏஎஸ் ஐபிஎஸ், நம்ம நாட்டினுடைய பெரிய தேர்வான ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு தான் கரண்ட் டூயிங்ஸ், அதில் இருந்து தான் கேள்வியே எடுக்கிறாங்க. பேப்பர் டெய்லி படிச்சிங்கன்னா நீ ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸை பாஸ் பண்ணிடணும். அன்றாட நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும், என்ன நடக்குதுன்னு தெரியணும். நம்ம நாட்டின் நிகழ்ச்சி, உலக நிகழ்ச்சிகள்லாம் தெரிஞ்சுக்கணும். இந்த வயசு உங்களுக்கு அலைபாயிர வயசு. என்ன செய்யணும்னு நமக்கே தெரியாது. நமக்கு ஒரு கவர்ச்சி ஏதாவது சொன்ன உடனே நம்ம போய் அதை மயங்கி விழுந்துருக்கணும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. போதை பல வழியில் இருக்குது. போதைன்னா நம்ம கல், சாராயம் தானே காய்ச்சுறாங்க. அப்புறம் கொக்கைன்னு ஒன்று இருக்குது. இப்போ கூட ரீசெண்டாக பேப்பர் படிச்சுன்னா தெரியும், ஒரு நடிகர் மாட்டிக்கிட்டார், தெரியுமா? நடிகர் பேர் என்ன? நடிகர் வெரி குட், உட்காருங்க. அவனால டெய்லி படிக்கிறீங்க, உலக நிகழ்ச்சி தெரியுது உங்களுக்கு. அந்த மாதிரி தான் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறணும், தெரியாமல் இருக்கக்கூடாது. ஒரு நடிகர் மாட்டிக்கிட்டார். அவர் அவருக்கு கொடுக்கக்கூடிய சம்பள பாய்க்கு பதில் இதை கொடுத்து அவரை அடிமையாக்கிட்டாங்க, அந்த டைரக்டர், அந்த ப்ரொடியூசர். காரணம் அதுதான். நம்ம எதுக்குமே அடிமையாகக்கூடாது. நம்ம தான் எதுவுமே நிர்ணயிக்கணும், நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கும். சரிங்களா? தெரியுங்களா? போதைப் பொருள் மிகவும் நாட்டையும் வீட்டையும் கெடுக்கும். ஃபஸ்ட்டு குடியை கெடுக்கும். குடிப்பழக்க உடல்நலத்தை கெடுக்கும். உடல்நலம் சரியில்லாமல் எதுவுமே நம்ம சாதிக்க முடியாது. சுவர் இருக்கிறதால சித்திரை வரைய முடியும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். காலையில் உடற்பயிற்சி பண்ணணும். எத்தனை பேர் கிரவுண்டுக்கு போகிறீங்க? கிரவுண்டுக்கு எத்தனை பேர் போகிறீங்க? செல்ஃபோன் எத்தனை பேர் பயன்படுத்துறீங்க? வீடியோ கேம் எத்தனை பேர் விளையாடுறீங்க? வீடியோ கேம் விளையாடக்கூடாது. நம்ம மக்களுக்கு வர நம்ம இளைஞர்கள் பூராவே அந்த காலத்தில் நாங்கள்லாம் செல்ஃபோன் வர்றதுக்கு முன்னாடி கிரவுண்டுக்கு தான் போவாங்க. கிரவுண்டில் போய் நல்லா உடற்பயிற்சி பண்ணுவாங்க, ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ கிரவுண்டுக்கு போகிறவருடைய எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு. காரணம் செல்ஃபோன்.